நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியா வந்து கண்மணி வந்து நம்ம வீரா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே ஹாலில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராகவன் வந்து சொல்கிறாரு, கண்மணி எதுக்கு இவ்வளோ வந்து நீ பிடிவாதமாக இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, மன்னிப்பு கேட்டால் தான் அந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கிட்டு பார்த்தா நம்ம கண்மணியோட அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. கண்மணி ஏன்டி இப்படி முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்க, மன்னிப்பு கேளுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீராவை சொல்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராகவன் வந்து கோவப்பட்டுறாரு. இவ்வளோ சொல்லி மன்னிப்பு கேட்கல. அண்ணே டிரைவர் அண்ணே, அவங்க வீட்டில் இருந்து வந்த ஒரு பொருள் கூட இருக்கக்கூடாதுண்ணே, சீர்வரிசை எல்லாத்தையும் தூக்கி வண்டியில் வைங்கண்ணே, அப்படியே அவங்களையும் கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துருங்கண்ணே, அந்த இவங்க வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுண்ணே அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டிரைவர் வந்து கொஞ்சம் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. அண்ணே டிரைவர் அண்ணே எதுக்குண்ணே நின்றுட்டு இருக்கீங்க, பொருளெல்லாம் ஏற்றுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் வந்து கோவப்படுற மாதிரி காட்டுறாங்க. டேய் சும்மாறா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. டேய் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அமைதியாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே மாறன் வந்து அமைதியாடுறாரு. அதுக்கடுத்து வந்து கண்மணியோட அம்மா அதுக்கடுத்து வந்து வீரா 2 பேர் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. எப்படியாவது மன்னிப்பு கேளு, அப்போ தான் இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சிடறாங்க. கடைசியில் வந்து அடுத்து கண்மணி நேராக போகிறாங்க நம்ம மாறன்கிட்ட. நான் செஞ்சது தப்பு தான், அவனை அடித்ததுக்கு வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விடுங்க அண்ணி, டேய் ராகவா பாடுறா என்னடா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்து மனசுக்குள்ளே வந்து நம்ம கண்மணி பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உன்னை சும்மா விட மாட்டேன், நான் அடித்ததுனால தானே உங்கள் அண்ணன் உன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொன்னால், அதே இது உங்கள் அண்ணன் கையாலே உன்னை அடித்து இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்த வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சபதம் எடுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து விறுவிறுன்னு போய் நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல, அவரோட காலில் விழுந்துடுறாங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ராமச்சந்திரன் வந்து ராகவனை கூப்பிட்டு, டேய் பாத்தியாடா என் மருமகளை, கோவம் இருக்கிற இடத்துல தான்டா குணம் இருக்கும், பாத்தியா எப்படி பணிவோடு நடந்துக்கிறான்னு பாத்தியா, இவளை வச்சு நல்லா வாழை கற்றுக்கோடா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.